வணக்கம்டா மாப்பிள எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரீயாக ரிடீம் கோட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை பப்ஜிக்கு யூசி எடுத்துக்கலாம். ஸோ பப்ஜி விளாட்றவங்க, ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களாம் வந்தால் இந்த ஆப்பை சென்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் எடுத்துக்கணும். இல்லை எனக்கு ரிடீம் கோட் தான் வேணும்னா உங்களுக்கு உங்களோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் ஒன்று வரும். ரைட்டுங்களா? அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த எல்லாமே ஏர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? ஏன்டா மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரைட்டுங்களா? வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்பை பற்றி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் போனஸ் வந்துட்டு 350 காயின் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடீம் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேறு எங்கேயோ போகுது. ஓகே எஸ், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12,000 காயின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 300 ரிடீம் கோட் கொடுக்குறாங்க. 20,000 காயின் இருந்துச்சுன்னா $10. ஸோ 20,000 இருந்துச்சுன்னா $10 நிறைய இது கிடைக்கிது. ஸோ பேபால் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இதுக்கெலாம் வேணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ 4,450 காயின் இருந்துச்சுனாலே 210 டைமண்ட் தராங்க, சும்மா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 3,550 காயின்ஸ் இருந்துச்சுன்னா 60 யூசி தராங்க பப்ஜிக்கு. ஸோ ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது காயின் ஏர்ன் பண்ணுறதை பார்த்துருவோம். ஸோ ஏர்ன் காயின்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க மாதிரி. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா லெவல் 15 ரீச் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரீச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குமாம்மா. இந்த 5 இதையுமே இது பண்ணிட்டு லெவல் எத்தனை 15 வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளே அண்ட் ஏர்ன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்சஸ் கேட்பாங்க. ஸோ அதை அக்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விளாட்லாம். ஸோ இது வந்துட்டு எம்கேமர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதே தான் கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணணுமா, செட்டிங்ஸில் போய்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தால் பார்த்தீங்களா அதே மாதிரி தாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1 நிமிஷம் விளாண்டிங்கன்னா 15 காயின் இந்த கேமுக்கு தராங்க. இதில் 1 நிமிஷம் விளாண்டிங்கன்னா 24 காயின் தராங்க. ஸோ சும்மா இல்லை. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பாருங்கள். 1 நிமிஷத்துக்கு 15 காயின் 25 காயின்னா அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 நிமிஷத்துக்கே 100 காயின் எடுத்துடலாம். அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர்கிட்ட ஈஸியாக எடுத்துடலாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்ததாக 250 காயின் ஃப்ரீ காயின்ஸ்னு கொடுத்துறாங்க பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக, அதாவது சர்வேங்க ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ ரைட்டுங்களா? ஸோ அடுத்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது கடைசியில் பார்ப்போம். அடுத்து இதெல்லாம் வெறும் வேஸ்ட்டுங்க. ரைட்டுங்களா? கீழக்கெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் அதே மாதிரி தாங்க, மற்ற ஆப்ஸ் மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அது போக ரெஃபர் பண்ணி. ஸோ ரெஃபர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே 2வது இன்வைட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல ஷேர்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற சோஷியல் மீடியாவில் காமிக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்வைட்டுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 காயின் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 50 காயின் மேலே 350 காயின் காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே ஆட் ஆகாது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இப்போ 0ன்னு, அது அங்கே ஆட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கலெக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான். இது இன்வெர்ட்ரி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிடீம் பண்ணது. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன ரிடீம் பண்ணியிருப்பீங்களோ அதை தான் காமிக்கிறாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இதிலே ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளே அண்ட் ஏர்னு, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த ஏர்ன் காயின்ஸ் இருக்குங்களா அந்த 2, அப்புறம் இன்வைட்டு. ஸோ ஓகேங்களா? இதுதான் 3 முக்கியமான இன்வைட் இது ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனு. ஸோ பார்த்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ பாய். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.